மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல ஆண்டவரே, நன்மையான தருணத்திற்காக உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விதியான வேலையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவரும் உட்காருவோம். இந்த வேலையிலையும் இந்த அருமையான காலங்களுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை என்ன செய்கிறார்கள்? தியானித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் உலகம் கொண்டாடுகிற வண்ணமாக நினைவு கூறுதலின்படியாக அல்ல, இந்த நாளிலும் ஒரு வருடத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை குறித்து நாட்களில் நியமித்திருக்கிறார்கள். நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. அதிலும் குறிப்பாய் இந்த சிலுவையின் பாடுகளை உணர்ந்து இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஆத்துமாக்கள் மேலே பாரம் கொள்ளும்படியாய் இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறோம்? நியமித்திருக்கிறோம். இந்த காரியங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே 7 வார்த்தைகளை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவையிலே தொங்கின பொழுது 7 வார்த்தைகளை குறித்து பேசினார். அந்த காரியங்களை குறித்து நம்ம மத்தியிலே கிறிஸ்துவின் பரிசுத்த இயேசுவின் துணி சபை மூப்பரும் இந்த பகுதியிலே பகுதி நேரம் அந்த சபையில் ஊழியராக இருந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, ஹல்லேலூயா. பாருங்க, குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வருடத்தில் அநேக வெள்ளிகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த வெள்ளியானது ஒரு நல்ல வெள்ளி, ஒரு புனித வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னமுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்து மரித்து பின்பதாக உயிர்த்தெழுந்தார். அந்த காரியங்களை நாம் நினைவுகூறுகிற இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாள், புனித நாள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன செய்கிறாரு? முதல்ல ஒரு திட்டத்தை தீட்டி தமக்குன்னு ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பூமியை சிருஷ்டிக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து பூமியை சிருஷ்டித்து அதில் மனுஷையும் உண்டாக்கி வைக்கிறார். வைக்கும் பொழுது அவருக்கு ஒரு சில கட்டளைகளை அவர் கொடுக்குறார். நீங்கள் இந்த இடத்த இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறாரு. ஆனால் பிசாசானவன் அவர்களை என்ன செய்கிறாங்க? வஞ்சித்து அந்த இடத்திலே பாவத்தை செய்ய வைக்கிறான். அதன் நிமித்தமாக அங்கே பாவம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு எய்ம் இருக்கும். இந்த காரியங்களை நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் திட்டத்தை நாம் செய்ய முற்படும் பொழுது அதிலே ஒரு குறைவு வந்த பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முற்படுவோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இங்கேயும் தேவன் தனக்குன்னு ஒரு பரிசுத்த கூட்டத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்யும் பொழுது பிசாசானவன் அங்கே என்ன செஞ்சிடறான்? தந்திரமாக வஞ்சித்து அங்கே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறான். இந்த பரிசுத்த சந்ததியானது ஒரு பாவம் செய்த சந்ததியாக மாறிவிடுகிறது. அங்கே சாபம் கடந்து வருகிறது. அப்படி சாபம் கடந்து வந்ததற்கு பின்னதாக தேவன் அந்த தங்களுடைய ஜனங்களை, தங்களுடைய சந்ததியை மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறார்? பிதாவானவர் ஒரு மனுஷகுமாரனை ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 19:10 சொல்லப்படுகிறது போல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, தேவன் நம்மளை எப்படியாச்சும் மீட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கடந்து வந்தார். அதற்கு தன் ஒரே பேரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் தந்து அன்பு கூர்ந்தார்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், ஒரு வசனத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த காரியங்கள் இப்படியே இருக்கும் பொழுது ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லா நேர்த்தியான எல்லா காரியங்களுமே நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே நாம் ஒரு 7 வார்த்தையை தியானிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளை பிதாவானவர் முன்னதாகவே பேசிவிட்டார். ஆதியாகமத்தில் பார்த்தோம்னா இந்த 7 வார்த்தையில் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே பேசப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு பதிலாகத்தான் இங்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அதை நாம் நாளிலே புரிந்து கொள்வோம். நாம் சபைக்கு கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, தேவன் நம்மை ஒரு நேர்த்தியான ஒரு ஜனமாக பிரித்தெடுத்து நம்மை நடத்த வேண்டும் என்பதற்காகவே நம்மை இந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது தேவன் நமக்காக சிலுவையிலே வைத்து சென்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரிப்பதற்கு பங்குள்ளவர்களாக பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட அந்த நேர்த்தியான அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபித்து பின்பதாக அதற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக கொடான குடி ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உமது சமூகத்திற்கு கடந்து வரவும் உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட கிருபைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். உமது வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் இடைபடுங்கப்பா. மனிதனை மறைத்து நீங்கள் வெளிப்படணும். அதனை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இரட்சகருமே பெருமான எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா யாத்ராகமத்தில் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 15 இந்த 23, 24, 25 வசனங்களை பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வடதி நடத்திட்டு வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுது அவர்கள் தண்ணீரை எதிர்பார்க்கும் பொழுது மாராவிற்கு கடந்து வரும் பொழுது அங்கே அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்படுது. தேசத்திலே பிசாசானவன் இந்த ஜனங்களுக்குள்ளே வஞ்சித்து பாவத்தை கொண்டு வந்த நிமித்தமாக நம்முடைய இந்த பூமியானது பாவத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த தேசமும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. இதனை மீட்டெடுப்பதற்காக தேவன் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையிலே அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த அறையப்பட்ட காரியத்தை முன்னோட்டமாக சொல்லும் விதமாக இந்த இடத்துல ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாறாவிலே தண்ணி கசப்பாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு மரம் வெட்டி போடப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த மரத்தை வெட்டி போட்டவுடன் அந்த தண்ணீர் எப்படி மாறுது? மதுரமாக மாறுகிறது. சாதாரண தண்ணிக்கும் மதுரமாக மாறுற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து மனுஷனையும் உண்டாக்கி அங்கே பாவம் கடந்து வந்த பொழுது அவர்களுக்கு மரணம் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது அங்கே உறுதியாயிடுச்சு. ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு நம்மை ரட்சித்த பின்னாடி நமக்கு மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ சாதாரண தண்ணீருக்கும் மதுரமான தண்ணீருக்கும் இதான் வித்தியாசம். சாதாரண தண்ணீருங்கிறது மரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இது சாதாரண தண்ணீராக அல்லாமல் இது மதுரமாக மாறுகிறது. அதற்கு ஒரு மரம் அங்கே வெட்டி அது தண்ணியிலே போடப்படுகிறது. அதே போல ஒரு மரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால் அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? மதுரமாக மாறுகிறது. இதே காரியத்தை இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா என்னாகமம் 21 பார்த்தோம்னா இவருடைய ஜனங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தமாக தேவன் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுமதிக்கிறார். அப்பொழுது அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த மனிதர்கள் ஜனங்கள் மரித்து போய்விடுகிறார்கள். அப்பொழுது மோசே தேவனிடத்திலே சென்று கேட்கும் பொழுது தேவன்
ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை நீ ஒரு மரத்திலே உயர்த்தி வை, அப்பொழுது அதை நோக்கி அவர்கள் பார்க்கும் பொழுது பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு உதாரணமாகத்தான் யோவான் பாருங்களேன், 3வது அதிகாரம் 14-15 பாருங்களேன். சர்ப்பமானது ஆமீன் மனுஷகுமாரனும் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் உயர்த்தப்பட வேண்டும். இந்த காரியத்தை அங்கே முன்குறித்து தான் அந்த இடத்துல என்ன செய்து அந்த சர்ப்பமானது உயர்த்தப்படுகிறது. அப்போ இங்கே நம்ம நித்திய ஜீவன் அடைவதற்கு இயேசுவானவர் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக, ஒரு திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. தேவன் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை, கனியை இவங்க புசித்ததுனால அங்கே பாவம் கடந்து வருகிறது. அப்பொழுது இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த நிமித்தமாக தேவனுக்கு மறைந்து ஒளிந்திருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவன் கூப்பிடுறார். ஹல்லேலூயா. லூக்கா 23:24 அந்த முதல் வார்த்தையை பாருங்க. லூக்கா 23:24. லூக்கா 23:24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆம் ம் 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 இல்லை சாரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34. நான் 24 சொல்லிட்டேன், சாரி. பாருங்க, ஒரு பாவம் செய்யும் பொழுது அங்கே ஒரு மன்னிப்பு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் இவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இவர் 30வது வயதிலே ஊழியத்திற்கு கடந்து அந்த ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்கிறாரு. அதை நேர்த்தியாக நடத்திட்டு வர்றாரு. ஆனால் தேவன் என்ன செய்கிறாங்க, இவங்க கடைசி நேரத்தில் சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ஒரு பெற்றோர் எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தை ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னா அவங்க தண்டிக்கிறது வேற. ஆனால் பிற மனிதர்கள் தண்டிக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க, போய் பரிந்து பேசி இவங்க ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு சிந்தை ஆட்டோமேட்டிக்காகவே தாயுள்ளத்தில் உள்ள ஒரு பெற்றோருக்கு வந்துடும். அதே தாயுள்ளத்தை தான் தேவன் என்ன செய்கிறார், இந்த இடத்துல கொண்டு இவங்க என்ன செய்கிறோம்னு சொல்லி செய்யாமல் தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கும் விதமாக இந்த வார்த்தை, முதலாவது வார்த்தை சொல்லப்படுகிறது. இதுதான் ஆதியாகமத்தில் தேவனுக்கு விரோதமாக இவங்க பாவம் செய்யும் பொழுது நீ எங்கே இருக்கிறாய் சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க, ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அந்த தப்பை மன்னிக்கும் விதமாக, தப்பு செய்து தண்டிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விடுகிறார்கள். அந்த பாவத்தை மன்னிக்கும் விதமாக இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறாரு, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல முறையிடுறார். அடுத்து பாருங்க, லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி ஆமீன் ஆமீன் ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குற்றம் செய்த 2 நபர்கள் இருக்காங்க. 2 நபர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 புறத்திலும் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், 39வது வசனத்தில் பார்த்தோம்னா, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, முதல்ல இதை பார்ப்போம். உன்னையும் எங்களையும் பாருங்க,
உலகத்தையே உண்டாக்கி உலகத்தையே ரட்சித்த தேவன் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு பாவம் செய்யாமல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை இப்போ எவ்வளோ ஒரு குறைவாக உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறான் பாருங்க. உன்னையும் அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்கு ஈக்குவலாக தனக்கு சமமாக அவரை நினைத்து அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிடறான், இவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, நம்மும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தையில் பிசாசின் ஏவுதல் நிமித்தமாக உன்னை நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ உன்னையும் ரட்சிக்க எங்களையும் ரட்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை பாருங்கள். ஆனால் தேவன் அந்த இடத்துல இந்த வார்த்தையை கூட பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்கள், மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அந்த பக்கத்தில் இருக்க மனுஷன் என்ன செய்கிறான், இந்த மனுஷன்கிட்ட இவனை கடிந்து கொள்கிறான். நம்ம வந்து குற்றம் பண்ணிட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், ஒரு குற்றமில்லாத மனுஷனை இந்த இடத்துல கொண்டாந்து அரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் அவர் வந்து இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தையை நமக்குள்ளே உண்டாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் தேவன் இந்த காரியங்களை இந்த இடத்துல அனுமதிச்சிருக்கிறார். தேவனை நோக்கி பார்க்குற முகங்கள் வந்து வெக்கப்பட்டு போவதில்லை, பிரகாசப்படையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சொட்ட அறையப்பட்டு அந்த பாடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு தேவன் இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்னையை வந்து நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு மனுஷர் பாருங்கள், அந்த சூழ்நிலையில் யாரையாச்சும் வந்து நம்ம பேச முடியுமா, இல்லை யாராச்சும் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஏற்படுமா? ஒரு குற்றவாளி இவர்கிட்ட வந்து மனம் திரும்பி ஆண்டவரே நீங்கள் வந்து என்னை வந்து பரதேசில் வரும்பொழுது என்னை நினைத்தருங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவன் என்ன சொல்கிறார், அந்த இடத்துல நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனை பார்க்கிற விதம் நமக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவனை நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்து நமக்காக மரிக்கிறார் என்ற ஒரு சிந்தை நமக்குள் வந்த உடனேயே தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னித்து அவருக்கு பரலோகத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த பரதீசிலே நம்மையும் கொண்டு போய் அமர்த்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம் யார்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துல அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் நீ வந்து என் கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த நாளிலும் கூட நாமும் நம்முடைய காரியங்களிலே ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் அதை களைந்து போட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாமும் பரதீசிலே இருப்பதற்கு ஒரு ஏதுவான பாத்திரமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் 1 யோவான் 1:9 பார்த்தோம்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்முடைய எல்லா நியாயத்தையும் அக்கிரமங்களின் நியாயத்தையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவற்றை நம்மை விட்டு நீக்கி சுத்திகரித்து நம்மளை நீதியும் உண்மையும் உள்ளவராக மனுஷனாக தேவன் என்ன செய்கிறாரு, மாற்றுறார். அப்படி நம்மை மாற்றப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வேளையிலும் நாம் தேவனை பார்க்கிற அந்த நோக்கமானது, சிந்தையானது, தேவன் நமக்காக எல்லா காரியங்களும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னதாக நித்திய ஜீவனை அடைவதற்கு அது வந்து ஒரு ஏதுவான காரியமாக இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். இப்போ தேவன் வந்து யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு ரோமர் 8:30 நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் ஒரு முன்குறித்த ஜனமாக நாம் இருக்கிறோம். இப்போ இந்த சிலுவையில் வந்து தேவன் வந்து அறைந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு உரிமையுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும். அதற்கு தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், யோவான் 19:26-27 வாசிங்களேன்.
அப்பொழுது இயேசு ம் 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 ஆமீன். போதும் போதும். பாருங்க, இந்த 2 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. தம்முடைய தாயை நோக்கி சிறிய அதோ உன் மகன், பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆதியாகமம் 3:13 வாசிங்களேன். ஆதியாகமம் 3:13. ஸ்திரியை நோக்கி நீ செய்தது என்ன என்றார் அப்படின்னு சொல்லு. சிறியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். பாருங்க, இந்த இடத்துல 2 வார்த்தையில நீங்க கவனிங்க. அவ தம்முடைய தாயை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 2வது ஸ்திரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஸ்திரிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்தில் இவங்க வந்து தாயா இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆதியாகமத்தின்படி பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஸ்திரியாக இருக்கிறாங்க. இந்த ஸ்திரியை எப்படி தேவன் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வந்து சர்ப்பம் வந்து என்னை வஞ்சிச்சிருச்சுன்னு சொன்ன அந்த காரியங்களில் அவங்க உடன்பட்டதுனால அந்த காரியத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தேவன் என்ன செய்கிறார், இந்த இடத்துல தான் அவருடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மகனாக இந்த இடத்துல என்ன செய்கிறார், அந்த பாவங்களை வெற்றி சிறக்கிறார் சிலுவையில். அதற்காகத்தான் இந்த இடத்துல நான் 2ஐயும் வந்து உங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொன்னேன். இன்னொன்று பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு கன்னிகையின் வயிற்றில் வந்து குழந்தை பெறுக்கிறது வந்து ஒரு முரண்பாடான முடியாத ஒரு காரியம். இது ஏசாயாவுடைய அதிகாரம் 53வது அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுப்பார். அதில் இந்த காரியங்கள் எல்லாமே நேர்த்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர் வர்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கும். கன்னியின் வயிற்றில் குழந்தை பிறப்பதுங்கிறது அதற்கு ஈக்குவலான ஒரு செயல். இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறாரு, இந்த சிலுவையின் நேரத்தில் தன் தாயை சிறியே இதோ உன் மகன், மகனை இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேருக்கும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு வசனத்தை சொல்லி அந்த 2 பேருக்கும் ஒரு ஆதரவான காரியத்தை தேவன் செய்ய அங்கே முற்படுகிறார். அப்போ உலக காரியத்தின்படியாக ஒரு தாய்க்கு நேர்த்தியான ஒரு மகனையும் ஒரு மகனுக்கு நேர்த்தியான ஒரு தாயையும் அந்த இடத்துல தேவன் ஆயத்தப்படுத்தி கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து 4வது காரியம் மார்க் 15:34 வாசிங்களேன். 9ஆம் மணி நேரத்திலே ஏலோ ஆமீன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆரம்பத்தில் பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லிட்டு தேவன் வந்து சொல்கிறதா நம்ம 1வது வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தேவனே தேவனே. இப்போ தேவன்னா யாரு, பிதான்னா யாரு? தேவனுங்கிற வார்த்தைக்கும் பிதாங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா? பிதாங்கிறது தந்தையை குறிக்குது, தேவனுங்கிறது இறைவனை குறிக்குது. அப்போ எப்போ இயேசப்பாவுடைய காரியங்களிலே இந்த பாவங்கள் எல்லாம் கடந்து வந்ததோ, பாவங்களுக்காக இவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ, அப்பொழுது இவருக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த கனெக்ஷன், அந்த உறவு அங்கே அருந்து விடுகிறது. இவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல பிதாவே அப்படின்னு சொல்லாமல் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த அதை பாருங்க, யோவான் 19:28. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இதற்கு நேர்த்தியான ஒத்த அந்த காரியங்களை நாம் ஆதியாகமம் 3:14-15 வாசிக்கலாம். இப்போ வாசிக்க வேண்டாம். பாருங்க, தேவன் வந்து நான் முதலே சொன்னேன், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம், நம்ம ஏற்கனவே வாசித்தது போல
அந்த லூக்கா 19:10 வாசிக்கப்படுவது போல இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார்னு சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ நம்ம எல்லோரையும் தேவன் இந்த சபையிலே இந்த இடத்திலே அமர செய்திருப்பது, தேவன் நம்மை முன்குறித்து அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது உலகமே ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறாரு, பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கடந்து வர்றாரு. கடந்து அந்த மனித சாயலாக பாவங்களை மேற்கொண்டு சிலுவையிலே அறையப்படுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தாகமாக இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க, தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவித்து பிறஜாதி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர்றாங்க. ஆனால் இந்த காரியங்களை தேவன் என்ன செய்கிறாரு, முன்னதாகவே அவர் முன்குறித்து வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. முன்குறித்து வந்ததுனால தான் தாயின் கற்பத்திற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா எரேமியா 1:5, அதற்கு அடுத்தபடியாக அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். தாயின் கர்ப்பத்திற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்திருக்காராம். இன்னொரு வசனத்தில் பார்த்தோம், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ உலக தோற்றம் முன்னாடியே நம்மளை தெரிந்தெடுத்திருந்தா நம்மளை ரட்சிப்புகளை கொண்டு தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தேவன் என்ன செய்கிறார், முன்னதே ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிடுறார். அப்போ சிலுவையில் அறையும் பொழுது இவர் என்ன செய்கிறார், முதல்ல ஒரு 12 சீசர்களை தான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அதுலேயும் ஒருத்தர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய தாகம், இவருடைய நோக்கம் எல்லாமே. சிலுவையில் இவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது காரியம் அதான். அவருடைய கண்களை மூடி அவர் தியானிக்கும் பொழுது நம்முடைய எல்லோருடைய முகங்களும் அவருக்கு முன்னதாக வந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே நமக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடி, தாயின் கர்ப்பத்துக்கு முன்னாடி நம்மளெல்லாம் தெரிஞ்சு கொண்டுட்டார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கு, இப்போ உள்ள காலங்களில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் உள்ளவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார், இந்த இடத்துல நான் தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை யோவான் 19:30, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதற்கு ஒத்த காரியங்களை நம்ம ஆதியாகமம் 3:17, 18, 19 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த இடத்துல அந்த தோட்டத்தில் இவங்க புசிச்சிட்றாங்க. புசிச்ச பின்னாடி பாவம் கடந்து வருகிறது. அங்கேருந்து இவர்கள் என்ன செய்ய, தோட்டத்தை வைத்து வெளியே அனுப்பி விடுகிறார். வெளியே அனுப்பிவிட்ட பின்பு இவர் ஒரு பாவ சந்ததியாக இவர்கள் வெளியே கடந்து வந்து விடுகிறார்கள். இந்த பாவ சந்ததியை மீட்டெடுப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார், சிலுவையிலே எல்லா பாவங்களையும் தான் சுமந்து கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக இவர்கள் மேல் சுமத்தப்பட்ட எல்லா பாவங்களும் முடிந்தது. இவர்கள் இனி என்னை அறிந்து ரட்சிப்புக்குள் கடந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தினே இவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 7வது வார்த்தை லூக்கா 23:46. லூக்கா 23. இயேசு ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த பின்னதாக மறுபடியும் என்ன செய்கிறாரு, பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். பிதாவேன்னு அழைத்து என்னுடைய ஆவியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பாருங்க, தேவன் நம்மை முன்குறித்து, தாயின் கர்ப்பத்திற்கு முன்னதாக நம்மை முன்குறித்து, உலக தோற்றத்திற்கு முன்னதாக நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து இந்த இடத்திலே அமரச் செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் எதற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் உணரும் பொழுது தேவன் நமக்காக என்னென்ன காரியங்களை சிலுவையில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் நம்ம ரோமர் 8:28 பார்க்கும் பொழுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் சொல்லிட்டு
நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோங்கிற மாதிரி அந்த வசனம் வரும். தேவனை பற்றி நாம் அறிந்து விட்டாலே, தேவன் நமக்காக செய்த காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டாலே, நமக்கு இந்த நேரங்களில் எதுவுமே நமக்கு இல்லை, தேவன் நம்மை ஒன்றும் நடத்தலை, நான் அநேக நேரங்களில் ஜெபிக்கிறேன், எனக்கு எதுவுமே கைகூடி வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தையே நமக்கு வராது. ஏன்னா எல்லா காரியங்களையும், நோயாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களை என்னென்ன நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எல்லாமே தேவன் நமக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து கடந்து சென்றிருக்கிறார். அந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் எப்பொழுதும் கடந்து செல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சோர்வோ எந்த ஒரு பலவீனமோ எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மை மேற்கொண்டு அவன் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா தேவன் எனக்காக எல்லாத்தையுமே சிலுவையில் செய்து முடித்து கடந்து போயிட்டார். அப்போ எல்லாத்துக்குமே பாத்திரமான பிள்ளையாக நான் இருக்கிறேன். நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கும்பொழுது எல்லாமே எனக்கு நேர்த்தியாக கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் இருப்போம். தேவனுடைய பிரதான கற்பனைகளான 2 கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது, அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை ஆராதிக்கும் போது, அவரை நினைக்கும் போது, நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறும் பொழுது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் நாம் சுதந்திரத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த காரியங்களை நினைவுறுவதன் நிமித்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு புதிதாக ஒரு பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கடந்து வரும் பொழுது தேவன் எப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வருடமும் இந்த காரியங்களை நாம் நினைவு கொள்ளும் பொழுது அது அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படி அறிந்து கொண்டு சிலுவையிலே நமக்காக தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து முடித்திருக்கிறார், நாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வரும் பொழுது